மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் திருமணத்திற்கு வெளியே அல்லது ஒரு நிரந்தரமான ஒரு துணையுடன் இல்லாமல் வெளியிலே தொடர்பினை ஏற்படுத்துகின்றதற்குரிய காரணங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், காசஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி இயலுமானால் அறிமுகப்படுத்துங்கள். எனவே நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலமாகவும், உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த திருமணத்துக்கு வெளியேயான உறவு, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அப்படி ஒரு உறவை நாங்கள் வளர்த்து கொள்வோமாக இருந்தால் அந்த உறவில இருந்து அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ திருப்பி ஒரு நேர்கோட்டிலேயோ குடும்ப உறவிலே கொண்டு வருவது மிக 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 கஷ்டம். இது அனுபவம். ஒவ்வொரு நாளும் இந்த கதிரையில இருந்து நான் இவ்வளவு பேரை தான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அதில் முக்கியமாக இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பிரச்சனை. சில பேர் இந்திய காலத்திலே பார்க்கின்ற போது பல கணவன்மார் வருகிறார்கள், வந்து டாக்டர் என்னுடைய மனைவி இப்படி 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 தொடர்பு கொள்கிறார், இவ்வளவு சொல்லியும் கேட்கிறார்களே, நான் பாவம் என்றுதான் அந்த மனைவியை என்னுடைய வீட்டிலே வைத்திருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை என் வீட்டிலே இருக்கிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிமித்தமாகத்தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பல பேர், நேற்று ஒருவர் வந்து உண்மையாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள், கண்ணீர் விட்டு அழுதார். எனவே இதெல்லாம், அதாவது இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை இந்த பெண்களோ ஆண்களோ தொடங்குவதற்கு மேல் யோசிக்க வேண்டும். அதன் பிற்பாடு தொடங்கினால் அதை நாங்கள் சரியான கஷ்டம், அதை நார்மல் ரூட்ல கொண்டு போவது, அது கனதரம் நாங்கள் இந்த உளவளத்துறை என்று சொல்லி கவுன்சிலிங்கை மேற்பட்டு அதன் பிற்பாடுதான் அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அதே நேரத்திலே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை ஈடுபட்டிருப்பவர்கள் பலவிதமான பொய்களை சொல்லுவார்கள். பொய்கள் என்றால் உண்மையாக அப்படி ஒரு பொய்களை நாங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியாது. மூக்காலே 1 லிட்டர் வெத்தம் போகுது, காதாலே 1/2 லிட்டர் வெத்தம் போகுது. நான் நேற்றவு 1/2 போத்தல் ரத்தமா சாத்தி எடுத்தேன். ஆனால் அந்த நபரை பார்க்கின்ற போது அப்படி ஒன்றுமே தெரியவில்லை. உண்மையாக நாங்கள் ஒருவர் ஒரு குறைபாடு பிரச்சனையை சொல்லுவாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு ஏதாவது மனநிலை குழப்பம் முதலில் நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. எல்லா உடல் ரீதியான எல்லா நோய்களையும் நாங்கள் அகற்றின எக்ஸ்க்ளூட் பண்ணின பிற்பாடுதான் நாங்கள் அவருக்கு இந்த மனநோய் என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்காக எந்த எட்ஜுக்கும் எந்த நிலைக்கும் அவர்கள் போகக்கூடிய ஒரு தரத்திலே இருக்கிறார்கள். அது எல்லா நாட்டிலும் அது பொருந்தும். எங்கள் நாட்டில் இப்போது பல வேகமாக இந்த பிரச்சனை பரவி கொண்டிருக்கிறது. எனவே பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பல தரப்பட்ட பொய்களை அடுக்கி 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 கொண்டே போய் அந்த பொய்களை நூடாக தான் குறிப்பிட்ட அந்த நபருடன், அந்த பெண்ணுடனோ அந்த ஆணுடனோ இந்த பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு இந்த பெண்கள் முற்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள்? பிழை சரி என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய வேலை அல்ல. அது என்னுடைய வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். யாராவது இந்த தொடர்பினை வைத்திருப்பவர் என்னோட கோபப்பட வேண்டாம். பிழை சரி என்று சொல்வது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் இதனால் ஏற்படுகின்ற கான்சிக்யூவன்ஸ், அதாவது இதனால் ஏற்படுகிற விளைவுகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனால் இது 38 வருடங்களாக நான் ஒரு கவுன்சிலராக இருக்கிறேன், ஒரு உளவள துணையாளராக இருக்கிறேன், வைத்தியராக இருக்கிறேன் என்றபடியினாலே இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும் என்றபடியினாலே இவர்கள் எந்த லெவலுக்கும் போவார்கள். அதே நேரத்தில் நான் காரணம் என்று சொன்னேன், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்குரிய காரணங்கள். அதுல இன்னொரு முக்கியமான காரணம் ரிவெஞ்ச் ஆர் ரிட்டலியேஷன், அதாவது பழி வாங்குகிறது. என்னுடைய மனைவி வேறு ஆணுடன் தொடர்பு, எனவே நான் போய் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பினை மேற்கொள்வேன், அல்லது என்னுடைய கணவர் பல பெண்களுடன் தொடர்பு என்றபடியாலே நான் போய் ஆண்களுடன் தொடர்பு கொள்வேன். இதான் ரிட்டலியேஷன், ஒரு ரிவெஞ்ச். தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய ஆண் துணையோ பெண் துணையோ பழி வாங்குகிற நோக்கிலே தான் சில ஆண்களும் பெண்களும் இந்த திருமணத்துக்கான வெளியே உறவுகளை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள்.
இதன் என்ன ஏற்படும்னா they feel hurt. தன்னுடைய அதாவது மிகவும் மனது ரீதியிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்ன குறைவிட்டேன், என்னுடைய மனைவி கேட்கிற எல்லா பொருட்களையும் இன்றைக்கு ஒரு சாரி வாங்கி தந்தால் அடுத்த செகண்ட் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். இதுதான் கணவர் மேல் ஆண்கள் செய்கிற ஒரு பிழை. பல இடத்திலே நான் கண்டிருக்கிறேன். பெரிய கவலையாக இருக்கின்றது. அதாவது நேற்று நான் அந்த மாதிரி சந்தித்த நபரை பார்த்து எனக்கு சரியான கவலைகள், அவருடைய குடும்பத்தை எனக்கு சிறு வயதில் இருந்தே தெரியும். எனவே சரியாக அவர் ஹேர்ட் பண்ணப்பட்டு வந்தார். எனவே ஃபீலிங் ஹேர்ட் அல்லது என்ன செய்யலாம், அவர்களுக்கு தன்னால் ஒரு இயலாமை, இன்ஃபெரிலிட்டி என்று சொல்லுவோம், ஒரு இயலாமையை அந்த ஆணவ பெண்ணும் உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அதாவது ரிவெஞ்ச் ஆர் ரிட்டாலியேஷன் ஒன்று, அதாவது இது நியூட்டனினுடைய 3வது விதி. இந்த ஒரு இதுக்கும் அதுக்கும் எதிரான சமனான ஒரு விசை இருக்கின்றது, நியூட்டனுடைய 3வது விதி. அதே போலதான் இதுவும், நீங்கள் எது செய்தால் அதுக்கு எதிராக நானும் செய்வேன் என்று சொல்லி. ஆனால் இதிலே பாதிக்க போவது என்ன, அவர்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள், அதே நேரத்தில் அவருடைய எதிர்காலம் கூட இதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை வைத்திருப்பவர்கள் தயவு செய்து நான் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரை என்னவென்றால், இது எப்படி போகுமோ எனக்கு தெரியாது, தயவு செய்து மாஸ்டர்பேட் பண்ணுங்கள். உங்களுடைய மனைவி இல்லை, மனைவி வேறொடத்துக்கு போய்விட்டால் வேறொரு தொடர்பில் நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்களை சொல்லுவேன், நீங்கள் சுய இன்பம் காணுங்கள், மாஸ்டர்பேட் பண்ணி. இதை தயவு செய்து நான் ஏனில் இந்த சுய இன்பம் காணுறதுனால யாருக்குமே பிரச்சனை ஏற்படாது. ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருளாதார பிரச்சனையும் இல்லை, சமூக பிரச்சனையும் இல்லை, குடும்ப பிரச்சனையும் இல்லை. எனவே அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லப்படுகிற பாலியல் வேட்கை, பாலியல் ஆசை, அந்த தீராத ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு பெண்ணிடம் தான் போய் செக்ஸ் வைத்துக் கொண்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், சுய இன்பம் காணுகின்ற போது உங்களை அறியாமலே அந்த ஆசை அப்படியே குறைந்துவிடும். குறைந்த பிற்பாடு ஒரு பிரச்சனை இல்லை. இதை நான் பெண்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இதற்காகத்தான் இந்த பெண்கள் மாஸ்டர்பேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுவேன். இதன் காரணம் பல பிரச்சனைகளை தீரக்கூடியதாக இருக்கும். எனவே பெண்கள் யோசிக்கிறார்கள், தாங்கள் சுய இன்பம் காண்டால் ஆண்களும் இருப்பது போல அந்த இன்பம் உச்சக்கட்டத்தை அடைய முடியாது என்று. அது 100% பிழையான ஒரு தகவலாக இருக்கின்றது. எனவே எல்லா பெண்களும், திருமணம் முடிக்காத எல்லா பெண்களும் ஆண்களுடன் தொடர்பினை வைத்துக் கொள்கிறார்கள் சொல்லி ஒருபோதுமே எங்களால் எடுக்க முடியாது. என்றபடியினாலே பெண்கள் சுய இன்பம் காண்பதன் மூலம் எவ்வாறு அவர்கள் ஆணுடன் இருக்கின்ற போது அல்லது கணவனுடன் இருக்கின்ற போது, தன்னை ஆண் துணை இருக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உச்சக்கட்டத்தை அவர் அடைகிறாரோ அதே அளவான உச்சக்கட்டத்தை இந்த பெண்கள் சுய இன்பம் பெறுகின்ற போதும் பெற முடியும். எனவே இதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் சில பேர் கேட்டு சொல்லுவோம், ஐயோ டாக்டர், பிழையான தகவல் அல்ல, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, குடும்ப உறவை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த பெண்கள் சுய இன்பம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஆண்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை, உங்களுடைய மனைவியை பாருங்கள். மனைவியில உடல் தேவையை மட்டுமா, சாரி, நகை, சாப்பாடு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அதுகளை மட்டும் பாவிப்பார்கள். அவருடைய மனசு தேவையை பாருங்கள், மனதை பாருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செலவழித்தாலும் உங்களுடைய மனைவி உங்களை விட்டு போய்விடுவார். எனவே உடலை பார்க்காமல் மனதை மட்டும் பார்த்து அவர் மனதை அவர்களுக்கு செக்ஷுவல் ரீதியிலே, பாலியல் ரீதியிலே அவருக்கு 100% சுகத்தை கொடுங்கள். சில பேர் தொடர்பு கொள்வதால், டாக்டர், நான் திருமணமாகி 5-6 வருடங்கள் இன்னும் மனைவியுடன் நான் செக்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை, எனக்கு இதில் இருந்தே மயங்கி விழுவது போல இருக்கிறது, எவ்வளவு கவலையாக இருக்கிறது பாருங்கள். அவர் நிற்கிற பெரிய ஒரு கெட்டித்தனமான வேலை, இது ஒரு கெட்டித்தனமான வேலை இல்லை, இது ஒரு அறிவீனமான வேலை, மூளை அற்ற தன்மை. எனவே தயவு செய்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணத்துக்கு வெளியேயான உறவுகளை வைத்துக் கொள்வர்கள், நான் எத்தனை ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து விட்டேன். கடைசியிலே வந்து தான் திருமணத்துக்கு வெளியே உறவு வைத்துக் கொண்ட ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசுவதைத்தான் நான் இதில் இருந்து கேட்டிருக்கேன் தவிர அந்த பெண் இந்த ஆண் நல்லம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதே கிடையாது. இது மிக முக்கியமானது. எனவே ரிவெஞ்ச் அல்லது ரிட்டாலியேஷன், என்னுடைய மனைவி இப்படி செய்யலாம், நானும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி போட்டு இந்த திருமணத்துக்கு வெளியான பார்வை வச்சுக் கொள்கின்ற போது உங்களுடைய குடும்ப வாழ்வும் உங்களுடைய பிள்ளைகளின் வாயும் கட்டாயமாக நடுத்தெருவில் தான் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனக்கு அதற்கு ஒரு தீவாகத்தான் இந்த மாஸ்டர்பேஷன், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சுய இன்பம் காண்பது என்பது, கைப்பழக்கம் என்பது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு உலக அளவு நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.